கோவக்காயில் ஒரு அருமையான டிஷ் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அது எப்படின்னு இப்போ பாருங்கள். கோவக்காயை இது மாதிரி நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை செய்கிறதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இது கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் சேர்த்து இதில் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான கோவக்காய் கரகரா முறமுறான்ட்டு நல்ல ஒரு ஸ்நாக் உங்களுக்கு கிடைக்கும். கோவக்காயை வச்சு நிறைய ரெசிபி செஞ்சுருப்பீங்க, ஆனால் இது போல் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரு நிமிஷத்துலேயே இது காலி ஆகிடும் தட்டு. இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு மீதம் உள்ளதையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மிகவும் சுவையான கோவக்காய் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா போதும், திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்யணும்னு தான் உங்களுக்கு தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சி